ஹாய்க்கா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. சரி, கிறிஸ்மஸ் எல்லாம் எப்படி போச்சு? சூப்பராக போயிடுச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு? எனக்கும் சூப்பரா போச்சு. சரி, நம்ம 2 கேட்டால் எப்படி பிள்ளைங்க கிட்ட கேட்போம். சரி, கேட்டுருவோமா? ஆ, என்ன குட்டீஸ், உங்களுக்கு கிறிஸ்மஸ் எல்லாம் எப்படி போச்சு? சூப்பராக போச்சா? ட்ரெஸ்லாம் எடுத்தீங்களா? பிரியாணினா சாப்பிட்டீங்களா? ஓ சூப்பர் சூப்பர், வயிறு ஃபுல்லாகிடுச்சு போல இருக்கு. என்ன? ஆமாம், சரி, எல்லாரும் கிறிஸ்மஸ் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. நானும் நல்லா என்ஜாய் பண்ணேன். சரி பிரீத்தி, சில்ட்ரன்ஸ் டே ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஓகேக்கா, ஸ்ப்ரே பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, பிள்ளைங்களாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆ, சரி, அதுக்கு முன்னாடி நீ நன்றி சொன்னியா? யாருக்குக்கா நன்றி சொல்லணும்? யாருக்கு நன்றி சொல்லணுமா? யாருக்கு நன்றி? எங்கள் அம்மா அப்பாவுக்கு, சோறு போடுற அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்லணுமா? அவங்களுக்கும் நன்றி சொல்லணும் தான். ஆனால் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தங்களுக்கு நன்றி சொல்லணும்ல. அப்படி யாருக்கா நன்றி சொல்லணும் இருக்கு? சரி, பிள்ளைங்களாம் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம போய் ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துடலாம். சரியா? அக்கா, நீங்கள் எனக்கு சொல்லவே இல்லைல்லக்கா. சரி, பிள்ளைங்க பாவம்ல, அவங்களுக்காக. ஓகேவா? ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடலாமா? சரிக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கண்ணை மூடுங்க, கையை கூப்புங்க, ப்ரேயர் பண்ணுமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி. ஏசப்பா, இந்த நாளிலையும் எங்களுக்கு கற்றுத் தருகிற பாட்டு, கதை, வசனம் எல்லாம் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. தொடக்கம் முதல் முடிவு வரை எங்கள் கூடயே இருந்து ஆசீர்வதிங்க. இங்கே பார்க்குற எல்லாரு கூடயும் நீங்கள் பேசுங்க. ஏசிய நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே குட்டீஸ், எல்லாரும் ப்ரேயர் பண்ணிட்டு வந்தீங்களா? சரி பிரீத்தி, உனக்கு ஒரு சின்ன கிறிஸ்மஸ் கிஃப்ட் இன்னைக்கு. ஓகேவா? என்னதுக்கா? தேங்க்ஸ்க்கா. கிறிஸ்மஸே முடிஞ்சு போச்சு, இருந்தாலும் தேங்க்ஸ்க்கா. சரி, நன்றி சொன்னியா? இல்லையேக்கா, யாருக்குக்கா சொல்லணும்? சரி, அதை விடுங்க. டாபிக் என்னதுக்கா இன்னைக்கு? டாபிக் என்னன்னு கேட்குறியா? இன்னைக்கு டாபிக்கே நன்றி சொன்னாயா தான். அப்படியா? யாருக்கு நன்றி சொல்லணும்? யாருக்கு நன்றி சொல்லணுமா? சரி, உனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும் யாருக்கு நன்றி சொல்லணும்னு. அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணணும், ஃபுல்லாக பார்த்துட்டு வா. அப்படின்னா தான் உனக்கு யாருக்கு நன்றி சொல்லணும்னு தெரியும். ஓகேவா? ஓகேக்கா. என்ன குட்டீஸ், உங்களுக்கும் குழப்பமா இருக்கா? நீங்களும் இந்த ப்ரோக்ராமை ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. சரி, இப்போ ஆக்ஷன் சாங் பார்த்துட்டு வந்துடலாமா? பார்த்து வந்துடலாம். ஹலோ குட்டீஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓகே, நம்ம இப்போ ஆக்ஷன் சாங் பாடலாமா? எல்லாரும் எந்திங்க பார்க்கலாம். சரி, ஓகே, எல்லாருக்கும் தெரிஞ்ச சாங் தான், ஆகா நீ ஒரு தந்திரசாலி, அந்த சாங் தான். சரியா, பாடலாமா? நீ ஒரு தந்திரசாலிதான், என்னமா பேசி மயக்க பாக்குற. ஆகா நீ ஒரு தந்திரசாலிதான், என்னமா பேசி மயக்க பாக்குற. உன் தந்திரம் என்கிட்ட பலிக்காது சத்தானே, குள்ள நரி வித்தையெல்லாம் செல்லாது. உன் தந்திரம் என்கிட்ட பலிக்காது சத்தானே, குள்ள நரி வித்தையெல்லாம் செல்லாது. என்னோடு இயேசு இருப்பதா, பயப்பட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன். என்னோடு இயேசு இருப்பதா, பயப்பட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன். சாத்தானே ஓடிடு, நிற்காமல் ஓடிடு. சாத்தானே ஓடிடு, நிற்காமல் ஓடிடு. உன்னால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, உன்னால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஆகா நீ ஒரு தந்திரசாலிதான், என்னமா பேசி மயக்க பாக்குற. ஆகா நீ ஒரு தந்திரசாலிதான், என்னமா பேசி மயக்க பாக்குற. உன் தந்திரம் என்கிட்ட பலிக்காது சத்தானே, குள்ள நரி வித்தையெல்லாம் செல்லாது. உன் தந்திரம் என்கிட்ட பலிக்காது சத்தானே, குள்ள நரி வித்தையெல்லாம் செல்லாது. ஓகே குட்டீஸ், ஃபர்ஸ்ட் சாங் எல்லாரும் சூப்பராக அழகாக ஆக்ஷன் பண்ணீங்க. செகண்ட் சாங் போயிடலாமா? சரி, நம்ம எல்லாரும் வருஷத்தோட கடைசி நாளில் வந்திருக்கோம், அப்படி தானே? யாரெல்லாம் ஏசப்பாக்கு தேங்க் பண்ணீங்க? நம்மளை ஏசப்பா இந்த வருஷம் ஃபுல்லாக அற்புதமாக பாதுகாத்து வந்திருக்காங்க, அப்படி தானே? அப்படி ஒரு சாங்கை பாட போகிறோம். பாடலாமா? இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா, இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா. இரவும் பகலும் காத்து வரும் இனிய தேவனே,
இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? டாடி மம்மி தந்ததுக்கு, தங்க வீடு தந்ததுக்கு இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? யா யா யா. டாடி மம்மி தந்ததுக்கு, தங்க வீடு தந்ததுக்கு இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா. ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா. இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? உண்ண உணவு தந்ததுக்கு, உடுத்த உடை தந்ததுக்கு இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? யா யா யா. உண்ண உணவு தந்ததுக்கு, உடுத்த உடை தந்ததுக்கு இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா. ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா. இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? சரி பிரீத்தி, இப்போ மாதிரி யாருக்கு நன்றி சொல்லணும்னு தெரிஞ்சுச்சா? நீங்க முதல்ல இருந்தே நன்றி சொல்றது ஏசப்பாக்கு தானே சொல்ல சொன்னீங்க. இப்ப ஆ. புரிஞ்சுக்கா. சரி புரிஞ்சிருச்சா? என்ன குட்டீஸ், நீங்களும் நன்றி சொன்னீங்களா ஏசப்பாவுக்கு? நல்லா ஆக்ஷன் பண்ணீங்களா? நல்லா பாடுனீங்களா? சரி, சூப்பரா பண்ணீங்க. சரி, ஏசப்பாவுக்கு என்ன சொல்லணும்? எப்பவுமே நன்றி சொல்லணும். சரி பிரீத்தி, அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரோக்ராம்குள்ள போக போறோம். அப்படி என்ன முக்கியமான ப்ரோக்ராம்? என்ன பிரீத்தி நீனே இப்படி கேட்க? விடுங்கக்கா, எனக்கு தெரியல. தெரியலையா? சரி, நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா? அடுத்து மெமரி வர்ஸ் பார்க்க போறோம். சரிங்களா? மெமரி வர்ஸா? ஆ, சரி, படிக்க ரெடியா? நான் ரெடிக்கா. பிள்ளைங்க நீங்க ரெடியா? சரி, வாங்க எல்லாரும் போய் படிச்சுட்டு வந்துடலாம். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அக்கா கூட சேர்ந்து வசனம் படிக்கலாமா? இன்னைக்கு அக்கா உங்களுக்கு ஆக்ஷனோட வசனம் சொல்லி தர போகிறேன். அக்கா செய்ய செய்ய திருப்பி செய்யுங்க, ஓகேவா? நீங்கள் உங்கள் சண்டே கிளாஸ் டீச்சருக்கு சொல்லிக் கொடுங்க. யார் ஃபஸ்ட்டு படிக்கிறான்னு பார்ப்போமா? சரி, அக்கா செய்ய செய்ய செய்யுங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4:6. இன்னொரு தடவை சொல்லலாமா? சரி, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4:6. ஓகே, அழகா சொன்னீங்களே. சரி, உங்கள் சண்டே கிளாஸ் டீச்சருக்கு போய் இதை சொல்லிக் கொடுங்க. அந்த அக்கா நல்லா செய்கிறாங்களான்னு பாருங்க, சரிங்களா? சரி, பாய் குட்டீஸ். குட்டீஸ், எல்லாரும் வசனம் படிச்சீங்களா? சரி, எங்களுக்காக இன்னும் ஒரே ஒரு தடவை அந்த வசனத்தை சொல்லுவீங்களா? நல்ல சத்தமா எங்களுக்காக சொல்லணும், ஓகேவா? ரெடி, ஸ்டார்ட். பாதி பேர் சத்தம் தான் கேக்குது. பாதி பேர் என்ன தூங்கிட்டீங்களா? சீக்கிரம் நல்லா சத்தமா சொல்லுங்க. ஓகே ஓகே, எல்லாரும் சூப்பரா வசனம் படிச்சிருக்கீங்க. எல்லாரும் அழகா சொன்னீங்க. சரி, அடுத்த ப்ரோக்ராம்குள்ள போயிடலாமா? அடுத்த ப்ரோக்ராம் என்னன்னு தெரியுமா? ஒருத்தர் ஏசப்பா கிட்ட இருந்து நன்மை வாங்கி மறக்காம நன்றி சொன்ன ஒருத்தரை தான் பார்க்க போறோம். என்ன யோசிக்கிறீங்களா யாருன்னு? சரி, வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பைபிள்ல இருந்து ஒரு சம்பவம் தான் பார்க்க போறோம். சரியா? எல்லாரும் கேட்க ரெடியா இருக்கீங்களா? ஓகே, எல்லாரும் கவனமா கேட்கணும்னு. ஏசப்பா எருசலேம்னு ஒரு ஊருக்கு போற வழியில 10 குஷ்டரோகிகள் இருந்தாங்க. சரியா? குஷ்டரோகிகள்னா யாருன்னு தெரியுமா? குஷ்டரோகிகள்லாம் அவங்க உடம்பு ஃபுல்லாக புண்ணாக இருக்கும். அவங்கள யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க. அந்த குஷ்டரோகத்துக்கு இன்னும் மருந்தே கிடையாது. சரியா? மருந்தே கண்டுபிடிக்கவே இல்லை. அவங்கள ஊருக்கு ஒதுக்குப்புறமா தான் உட்கார வச்சிருப்பாங்க. சரியா? யாருமே அவங்கள சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனால் ஏசப்பா வர்றது தெரிஞ்சு அந்த 10 குஷ்டரோகிகள் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஏசப்பாட்ட சுகம் கிடைக்கும்னு நினச்சி ஓடி வந்தாங்க ஏசப்பாவை பார்த்து. ஏசப்பா கிட்ட, ஏசப்பா எங்களுக்கு சுகம் தாங்க அப்படின்னு ஏசப்பா பார்த்து கேட்டாங்க. சரியா? ஏசப்பா என்ன சொன்னாங்கன்னா, ஆசாரியர்கள்கிட்ட உங்களை நீங்கள் காண்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆசாரியர்கள்லாம் யாருன்னு தெரியுமா? இன்னைக்கு நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்ஸ்கிட்ட போகிறோம்ல, அதே மாதிரி அந்த காலத்தில் ஆசாரியர்கள்னு இருந்திருக்காங்க. சரியா? ஆனால் என்ன ஆச்சான்னு தெரியுமா? அவங்க ஆசாரியர்களை பார்க்க போகிற வழியிலேயே அந்த 10 பேருக்கும் குஷ்டரோகம் என்னாச்சு? சுகமாச்சான். சுகமானதை எல்லாருமே நோட் பண்ணோன்னே ஒரே ஒருத்தன் மட்டும் என்ன பண்ணியிருக்கான்? ஏசப்பா எனக்கு சுகம் தந்தாங்கன்ட்டு திரும்ப ஏசப்பா பார்த்து ஓடி வந்திருக்கான். ஓடி வந்து ஏசப்பா பார்த்து முகம் குப்பர கீழே விழுந்து, எனக்கு நீங்கள் சுகம் கொடுத்ததுக்கு நன்றி ஏசப்பா அப்படின்ட்டு ஏசப்பா பார்த்து நன்றி சொல்லியிருக்கான். ஆனால் ஏசப்பா என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் 10 பேரை சுகப்படுத்தினேன், நீ ஒருத்தன் தான் வந்திருக்க, மிச்சம் இருக்கிற 9 பேர்
வரவே இல்லைன்ட்டு எதிர்பார்த்தாங்க. குட்டீஸ், இன்னைக்கு நம்மளுக்கும் ஏசப்பா இதே மாதிரி நிறைய நன்மைகள் செஞ்சுருக்காங்க, அப்படிதானே? நம்ம இன்னைக்கு நன்றி சொல்கிறோமா? ஏசப்பாக்கு நன்றி சொல்கிறோமா? இல்லை, ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாக்காங்க, நம்மளுக்கு தேவையான உணவு தராங்க, நம்மளுக்கு தேவையான உடை தராங்க, நம்மளுக்கு என்னென்ன தேவைகளோ எல்லாவற்றையுமே ஏசப்பா நம்மளுக்கு தாராங்க, அப்படி தானே? நம்ம எத்தனை பேர் இன்னைக்கு நன்றி சொல்கிறோம்? இது வரைக்கும் நம்ம சொல்லாட்டினாலும் இந்த வருஷம் கடைசியில் ஏசப்பாக்கு நம்ம கண்டிப்பாக நன்றி சொல்லணும். ஓகேவா? ஓகே குட்டீஸ், இனிமையாவது எல்லாரும் ஏசப்பாக்கு நன்றி சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி சொல்லணும், சரியா? ஓகே, பாய். பாத்தீங்களா குட்டீஸ், ஏசப்பா அவங்க அந்த 10 குஷ்டரோகிகளுக்கு என்ன பண்ணாங்க? அற்புதம் செஞ்சாங்க, அப்படிதானே? ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் வந்து என்ன பண்ணாங்க? நன்றி சொன்னாங்க. ஆனால் ஏசப்பா அந்த 9 பேரையும் என்ன பண்ணாங்க? எதிர்பார்த்தாங்க. இதே மாதிரி தான் குட்டீஸ், நம்மளுக்கு ஏசப்பா நிறைய அற்புதங்கள் செஞ்சுருப்பாங்க. நாமளும் டெய்லியும் ஏசப்பாவுக்கு மறக்காமல் எப்பவும் என்ன பண்ணணும்? நன்றி சொல்லணும். ஓகேவா? சரி, அடுத்த ப்ரோக்ராம்குள்ளே போயிடலாமா? அக்கா அந்த ப்ரோக்ராம் நான் தான்க்கா செஞ்சுருந்தேன். என்ன ப்ரோக்ராம் பண்ண நீனு? அதெல்லாம் சொல்ல முடியாது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படியா? சரி குட்டீஸ், இவன் நிறைய என்ன திங்ஸ்லாம் கொண்டு வந்தா. சரி வாங்க, அவ என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. இந்த வருஷத்தில் கடைசி வந்துட்டோம், அப்படி தானே? சரி, எல்லாரும் ஏசப்பாக்கு தேங்க் பண்ணீங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் லெசன் பார்த்துலாமா? எதை பற்றி பார்க்க போகிறோம்? ஏசப்பாக்கு தேங்க் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம், சரியா? இன்னைக்கு ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும்? ஃபஸ்ட்டு இந்த பிளேட்டில் என்ன இருக்குது? ஒரு ஹார்ட் இருக்கா? இந்த ஹார்ட் தான் யார்? நம்ம, சரியா? இப்போ நம்ம இந்த உலகத்தில் இருக்கும்போது எவ்வளோ பிரச்சனை இருக்கும், அப்படி தானே? இந்த தண்ணி தான் என்னது? இந்த உலகம்னு வச்சுக்கோமே. ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம எப்படி இருக்கோம்? ஃபுல்லாக என்ன உலகத்தில் இருக்கோம், அப்படி தானே? இந்த உலகத்தில் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், அப்படி தானே? அதில் என்னது? ஒரு ப்ராப்ளம், முக்கியமான ப்ராப்ளம் என்னது? அதுதான் பாவம், சரிங்களா? இந்த இதுதான் என்னது? பாவமாக நம்ம எடுத்துக்குதோம், சரியா? பார்த்தீங்களா குட்டீஸ், பாவம் நம்ம இதுக்குள்ளே வந்த உடனே நம்ம ஹார்ட் எப்படி ஆயிடுச்சு? ஒரே டர்ட்டி ஆயிடுச்சு, அப்படி தானே? இப்போ இந்த பாவத்துலேருந்து போக்குறதுக்காக தான் ஏசப்பா வந்து செய்கிறாங்க, நம்மளுக்கு வாராங்க, நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க? நம்ம சின்னில் இருந்து என்ன செய்கிறாங்க? விடுவிக்கிறாங்க, அப்படி தானே? இப்போது இதுதான் என்னது? ஏசப்பா. இப்போ இந்த அழுக்குக்குள்ளே வச்ச உடனே என்னாச்சு? டர்ட்டி ஃபுல்லாக அப்படியே போயிருச்சு, அப்படி தானே? இதே மாதிரி தான் எப்படி ஏசப்பா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்மளை வந்து என்ன செய்கிறாங்க? நீக்கி வைக்கிறாங்க, அப்படி தானே? இப்போது நம்மளுக்கு வந்து இந்தமாரி சின்லேருந்து போகும்போது என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? தேங்க் பண்ணணும். ஓகேவா குட்டீஸ்? இப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சிச்சு? நாள்தோறும் என்ன செய்யணும்? நம்மளை நல்லா பார்த்துக்கிற ஏசப்பாவுக்கு தேங்க் பண்ணணும். ஓகேவா குட்டீஸ்? ஓகே, பாய். ஓகே குட்டீஸ், ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்களா? அதில் என்ன புரிஞ்சிச்சு? பாவத்திலேருந்து விடுதலை கொடுத்த ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லணும். ஓகேவா? இதே மாதிரி தான் குட்டீஸ், ஏசப்பா நம்மளோட லைஃப்பில் என்ன பண்ணுறாங்க? நம்மளை பாதுகாக்கிறாங்க, சுகம் கொடுக்குறாங்க, விடுதலை கொடுக்குறாங்க, நன்மை செய்கிறாங்க. இந்த ஏசப்பாவுக்கு நம்ம எப்போவும் என்ன பண்ணணும்? நன்றி சொல்லணும். ஓகே குட்டீஸ், நம்ம இந்த ப்ரோக்ராமோட எண்டிங் வந்தாச்சு. இந்த வருஷத்தோட எண்டிங்க்கும் வந்தாச்சு. சரி, இப்போ ப்ரேயர் பண்ணி முடிச்சலாமா? இதே மாதிரி அடுத்த வருஷம் அவங்கள வந்து பார்க்குறோம். பாய். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ப்ரோக்ராம் பார்த்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா? ப்ரேயர் பண்ணி முடிச்சிடுமா? ஏசப்பா, இந்த நாள் தந்ததுக்காக நன்றி. ஏசப்பா, இன்னைக்கு நாங்கள் கற்றுக்கிட்ட பாட்டு, கதை, வசனம் எங்கள் மனசில் பதிய உதவி செய்யுங்க. ஏசப்பா, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களோட கூட இருங்க. ஏசப்பா, ஏசி மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.